அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 25% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 1%. இந்தியாவினுடைய ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 28% உள்ளது. கூகுள் ரேட்டையும் விட நல்ல ரேட் தான் கிடைக்கிது எக்ஸ்சேஞ்சுகளில். அமான் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 276 ரூபாயும், 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் 50% வழங்குறாங்க இந்தியாவுக்கு. இலங்கைக்கு 971 ரூபாய் வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சிலையும் 275 ரூபாய் 50% இந்தியாவுக்கு வழங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் உங்களுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 1000 தினார் வரைக்கும் அனுப்பலாம். அதே போல் இலங்கைக்கு 973 ரூபாய் 50% 30,000 ரூபாய்க்கும், 962 ரூபாய் 26% 50,000 ரூபாய்க்கும், 954 ரூபாய் 91% 1,00,000 ரூபாய்க்கும் வழங்குறாங்க. இலங்கைக்கு மட்டும்தான் இந்த டிஃப்ரெண்ட்டான ரேட் இருக்குது. எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வருமோ தெரியலை. மேலதிக தகவல்கள் சஜில் எக்ஸ்சேஞ்சில் நீங்களும் தெரிஞ்சு கொள்ள முடியும். 97 23 54 61 என்ற இலக்கத்தின் ஊடாக. அதே போல் பார்த்தீங்கன்னா கேபிஇ எக்ஸ்சேஞ்சில் ரேட்டு நல்லாவே இருக்குது. அவங்களுடைய ரேட்டும் குறைஞ்சது 965 ரூபா வரைக்கும் வழங்குறாங்க இலங்கைக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில் 274 ரூபாய் 80% வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச், இப்போ சாதாரணமாக நீங்கள் 100 தினார் 50 தினார் 30 தினாரை பற்றி நான் இப்போ பேசியிருந்தேன். 200 300 தினார் அப்படி அனுப்பக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் தான் பெஸ்ட்டான சலுகைகளை வழங்குறாங்க. குர்துபா மால்லையும் இருக்குது யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் மேலே. அதே போல் பல எக்ஸ்சேஞ்சுகள் பல இடங்கள்லையும் இருக்குது. 960 ரூபாயிலேருந்து 958 ரூபா வரைக்கும் வழங்குறாங்க 300-400 தினார் அனுப்பும்போது. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 950 ரூபா தான். 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா அதிகமாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் விளைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே சரியாக இருக்குதா அப்படின்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கைக்கு பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, AR5, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள். குறிப்பாக AR5 எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ரேட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மற்றபடி சஜில் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் கேபிஇ, யுஏஇ, இது மாதிரியான ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார்லேருந்து 1.25 தினார் வரைக்கும் கட்டணமாக அறவிடுவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமாக வெளிநாட்டவர்கள் புழங்கக்கூடிய பகுதிகளில் 1 தினார் தான் மெயினான கட்டணமாக இருக்கும். ஆனால் குடியிருப்பு பகுதிகளாக இருந்தால் 1.25 தான் அதிகமாக அறவிடுவாங்க. அதே போல் அல்முல்லா, அல்முசானி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு ரேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜில் அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரேட்டுக்குரிய அமௌண்ட் என்ன, அது எவ்வளோக்கு வரைக்கும் அந்த அனுப்பலாம் அப்படின்றது. ஏன்னா சிலர் 100 தினாரை கொண்டு அங்கே போனால் இல்லை அதுக்கு அந்த ரேட் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 897 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 213 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 327 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 529 ஃபில்ஸ்.
இனி வரும் காலம் தங்க விலை ஒருபோதும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்ல தெரியல. ஆனால் இப்போதைய சூழலை குறையாது, அதிகரிக்குமே தவிர குறையாது. இதுக்கான காரணம் என்ன முன்னாடி பார்க்கலாம், இந்த யுத்த சூழலை. அதே மாதிரி தீயணைப்பு படையின் வாரண்ட் ஆஃபீஸர் ஒருவர் காலமானார். அவருக்கு இரங்கல் தெரிவித்த உள்துறை அமைச்சர். அதே போல குவைத்தில் எதிர்வரும் நாட்களில் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலின் உதவியோட மருந்து விலைகளை குறைப்பதற்கான திட்டம் சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. முதல் அணு ஆயுத தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. அதுக்கான காரணம் உக்ரைனுடைய தாக்குதல். உக்ரைன் இராணுவத்துக்காக சேவை செய்ய சென்ற இலங்கையர்களுடைய நிலை என்ன கேள்விக்குறிதான். அதே போல் 2 குடிமக்கள் மற்றும் 310 சிறியர்களுடைய கேஸ் மறுபடியும் வந்திருக்குது. பிரச்சனை ஆரம்பம். கல்வி சான்றிதழ்கள் இல்லாத 1 மில்லியன் பேர் குவைத்தில் இது வரைக்கும் இருக்கிறாங்களாம். சான்றிதழில் மட்டும் ஊழல் பண்ணிடாதீங்க, ஆப்பு தான். அதே போல் இதோ ஏஆர்சிடி ஆரம்பம். இதுக்கு வரக்கூடியவங்களுடைய முக்கிய கவனத்திற்கு பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றைய தினம் காலநிலை ஓரளவுக்கு வெப்ப சூழலாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுருக்காங்க. நாளையிலிருந்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இடியுடன் கூடிய மழை, மிதமான மழை பெய்யலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. என்னடா இப்போ பாரு மழை பெய்யுதுன்ற நான் என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறத சொல்கிறேன். காற்று அடிக்கும் போது அல்லது காலநிலையில் திடீர் மாற்றங்கள் வரலாம். அதனால் மழை வரலாம், வராமலும் போகலாம். வரும், ஆனால் வராது. அது இறைவனுடைய நாட்டம். இருந்தாலும் எதிர்வரும் காலம் குளிர்காலம் என்றதால் தயாராக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கவனமாக இருங்க. இந்த மழை காலம் வந்தாலும் ஓட்டுநர்கள் கவனம். முதலாவது பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, துருக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு யமனுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காரணம், துருக்கியினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க யமன் செங்கடலில் வைத்து. அதே மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல விடயம் தான். ஆனாலும் தெல் அவீவில் எங்களுடைய ஆயுத தாக்குதல் நிச்சயமாக அரங்கேறும். ஈரான் எச்சரிக்கை. அடுத்ததா 124 நாடுகளுக்கு நுழைய முடியாது இனிமேல் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு. இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு இனி வரும் காலங்களில் 124 நாடுகளுக்குள்ள நுழைய முடியாது. முதலாவது ஐரோப்பா கண்ட்ரியம், அதே போல் ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பா கண்ட்ரிகள். அதே போல் பார்த்திங்கன்னா அதில் அடுத்ததாக வர்றது ஆஃப்ரிக்கா கண்ட்ரிகளுக்குள்ளேயும் இவங்க நுழைய முடியாது. அதே போல் ஏஷியா பசிபிக்குள்ளேயும் நுழைய முடியாது. அடுத்தது லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரீபியன், எங்கேயுமே இனிமேல் நுழைய முடியாது. அடுத்ததா இப்போ முதலாவது தாக்குதலை நடத்தினது உக்ரைன் தான். நேற்றே விளாடிமிர் புட்டின் தெரிவிச்சிருந்தார், எங்களோட நாட்டுக்குள்ளே ஏதாவது டெரிட்டரிக்குள்ளே ஒரு தாக்குதல் நடந்தாலாவது நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு. கடைசியில் நேற்றைய தினம் அவர் சொல்லியும், வெள்ளிக்கிழமை சொல்லியும், நேற்றைய மாலை தாக்குதல் நடந்திருக்குது ரஷ்யாவுடைய ஒரு சிட்டியில். அதுக்கப்புறம் உடனடியாக அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க நியூக்ளியரால். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. ஆனால் 3வது உலகப் போரை ஆரம்பித்து வைக்க போகிறது ரஷ்யா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான ஆயத்தமும் நடக்குது. அதே போல் இப்போ உக்ரைனில் இலங்கை இராணுவம் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நிறைய இலங்கை இராணுவ அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆகினவங்க வேலை வாய்ப்புன்ற பேரில் கூட்டிகிட்டு போய் கடைசியில் இராணுவத்தில் சேர்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. நிறைய பேர் இப்போ அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன, இந்த போர் சூழல் அவங்களும் சேர்ந்து உயிரிழக்க வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய சில புத்திஜீவிகள், அறிவு கொழுந்துகள் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அது ரஷ்யா நியூஸ் எதுக்கு உங்களுக்கு, ஒரு உக்ரைன் நியூஸ் எதுக்கு, இஸ்ரேல் நியூஸ் எதுக்கு, பலஸ்தீன் நியூஸ் எதுக்கு? எல்லா நியூஸுமே நம்மளை தான் பாதிக்குதுன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனே தங்க விலை 1.5 தினாருக்கு குறைஞ்சிச்சு இல்லையா? இப்போது நேற்றைய தினம், முந்தைய தினம் ரஷ்யா இந்த உத்தரவை இட்டதோடையே 1/2 தினார் அதிகரிச்சிச்சு. அதுதான் நிலைமை. அதே மாதிரி இன்னும் பொருளாதார வீழ்ச்சிகள் நிறையவே இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதிகளில் பிரச்சனை. இப்போ இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். ரஷ்யா தாக்கினது முதலாவது நியூக்ளியர். அவங்க ஒரு சின்ன ஒரு பாம்பை தான் போட்டது. இதோடைய அந்த வெளிச்சத்துடைய பவரை நான் கம்மி பண்ணியிருக்கிறேன் அந்த க்ரீன் கலரில் காட்டுறதால. ஆனால் அந்த வெளிச்சத்துடைய பவர் எப்படி இருந்துச்சுன்னா, சாதாரணமாக அது விழும்போது அந்த வெளிச்சம் அடித்த அந்த வெளிச்சம் கொஞ்சம் செகண்ட்லேயே அப்படியே மறைஞ்சு போயிடுது. சாதாரணமாக மின்னலுடைய அந்த வெளிச்சம் எப்படியோ அப்படி இருந்துச்சு. ஒவ்வொரு வகையான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான அணு ஆயுதங்கள்.
ஏன்னா சில அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயோவார், முக்கியமாக இந்த கொரோனா மாதிரியான ஒரு சில நோய்களை வைத்து அல்லது ஒரு சில கிருமிகளை வைத்து தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க, பாக்டீரியாக்களை வைத்து. அதுதான் இப்போ 100% நடக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையாக உருவாக்கப்பட்டிருக்கிற அணு ஆயுதங்கள். இது ஒன்றொன்றும் ஒவ்வொரு வகை. அதை எதிர்த்து இப்போ தாக்கக்கூடிய இப்போ ஒரு சில மிஷைல்கள் பார்த்திங்கன்னா எதிர்த்து தாக்கக்கூடிய சக்தி இருக்கும், விரட்டி போய் அதை தாக்கும். ஆனால் இதுகள்லாம் பார்த்திங்கன்னா அதை தாக்கி அதை வெடித்தாலும் அந்த சிட்டியை மொத்தமாகவே அந்த கெமிக்கலால் பரவி விட்டு போயிடும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் எதிர்வரும் காலங்களில் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனைகள். இப்போ பாருங்கள், இந்தியாவுக்கு நிலக்கரையிலேருந்து இலங்கைக்கு பெட்ரோல் வரைக்கும் நிறைய உதவிகள் பண்ணினாங்க ரஷ்யா. இப்போ இந்த மாதிரி சூழல் வந்துச்சுன்னா பல விடயங்கள் பாதிக்கும். இதால் எல்லா நாடுகளும், உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கத்தான் செய்யும். Ракета. Все замерли, все снимают. Фига себе. Картина. இதை பாருங்கள், இது மேலே போகும்போது ஏற்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சம், அது இறங்கி வரும்போது ஒன்றுமே இல்லை. அந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. போகும்போது பிரார்த்தனை பண்ணுவோம் உலக அமைதிக்காக, அவ்வளோதான் பண்ண முடியும் நம்மளால். முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா மறைந்த வாரண்ட் ஆஃபீஸர் அப்துல்லா இப்ராஹிம் அல் ஃபாரிசி அவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார். கடமையின் போது, தீயணைப்பு கடமையின் போது உயிரிழந்துள்ளார் இந்த அதிகாரி. தீயணைப்பு துறை என்பது மிகவும் தியாகமான ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். மறைந்த அதிகாரிக்கு எங்களுடைய சேனல் சார்பாகவும் இரங்கல்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட 310 சிரியர்கள், 310 சிரியர்களும் 2 குவைத்தி குடிமக்களும் விசாரணை கமிஷனில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. குடியுரிமை, இப்போ சாதாரணமாக நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மளுடைய கஃபீல், நம்மளுடைய பாபான்னா பாபா தான் அப்படின்னு. ஆனால் கடைசியில் அவர் ஒரு பூபாவாக மாறி இருப்பார். இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் ஊழல் பண்ணி வஞ்சகம் பண்ணித்தான் இவருடைய குடியுரிமையை பெற்றிருக்காரு. ஆனால் இவர் இந்த நாட்டுக்காரரே இல்லை அப்படின்னும் போது கடைசியில் நாமளும் அவங்களுக்கு பின்னால் அப்படியே பெட்டியை கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதில் முக்கியமாக நிறைய பேர் இப்போதைக்கு கேட்குற விடயம் என்னென்னா, கஃபீலுடைய பத்தாக்கோலை நாங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்வது இவர் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கலாம் அப்படின்றதுன்னு. குறிப்பாக உங்களுக்கே தெரியும், உங்களுடைய பத்தாக்கா பின்னாடி இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 20, 30, 40 அப்படின்னு 20, 30, 40 போயிட்டுருக்கிறேன். 20, 24, 18, 17 இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய கஃபீல்களுக்கு 2லேருந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 2 நம்பர் வரும். இதில் 6வது நம்பருக்குள்ள, அதாவது 6, 5, 4, 3, 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமில்லாத இலக்கங்கள். 6க்கு மேலேருந்து 12க்குள்ள வரைக்கும் எப்போவுமே எப்படியுமே ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம் அப்படின்றத எதிர்பார்த்தே இருக்கணும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய ஃபோனில் மொபைல் ஐடி ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஐடி உங்களுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகினதுக்கு பிறகு ஆக்டிவ் காட்டாது, வேலை செய்யாது. அப்போவே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பத்தாக்கா. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கஃபீலுடைய நிலைமை என்ன, கடைசியில் கஃபீல் கேன்சல் அடித்து அவரும் போன பிறகு நீங்கள் பத்தாக்கா வச்சுருப்பீங்க கையில். அடுத்த 2 வருஷம் கழித்து நாட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியாகும் போது பிடிபட்டாலோ, இல்லை செக்இனில் பிடிபட்டாலோ, ஏர்போர்ட்டில் வச்சு பிடிபட்டாலோ, அப்போ தான் சொல்லுவாங்க உங்களுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகி தான் 2 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது அப்படின்னு. அதனால் தயவு செய்து நீங்களும் உங்களுடைய சிவில் ஐடியை மொபைல் ஐடிக்கு மாற்றி வச்சுக்கொள்ளுங்கள், மொபைல் ஐடியில் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இதில் எதுவுமே தெரியாமல் கடைசியில் மாட்டிக்கிறாங்க. கடைசியில் கஃபீலும் இல்லை, காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜெயிலில் வேறு இருந்து ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. அதனால் தயவுசெய்து இப்போவே மொபைல் ஐடி ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத், மருந்து விலை நிர்ணயம் என்பது பொருளாதாரம் மற்றும் பொது சுகாதாரம் இடையே சமநிலை அடைவதற்கான ஒரு காலை மற்றும் அறிவியலாகும் என்று தெரிவித்துள்ளார்.
மருந்துகளின் விலை நிர்ணயத்தின் முக்கியத்துவம் மருந்துகள் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் அவை தேவைப்படும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்வதில் தெளிவாக தெரிகிறது. பல காரணிகள் மருந்து விலையை பாதிக்கின்றன. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான செலவுகள், மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான செலவுகள், விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவை இவற்றில் மிக முக்கியமானவை. மருந்துகளின் விலையை நிர்ணயம் செய்வதிலும் சந்தை போக்குகளை பகுப்பாய்வு செய்வதிலும் எதிர்கால மாற்றங்களை எதிர்பார்ப்பதிலும் தொழில்நுட்பம் மற்றும் பகுப்பாய்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புதுமையான மருந்துகளில் காப்புரிமை காலம் முடிவடைந்த பிறகு மருந்து விலைகள் 30%இலிருந்து 80% வரை குறையும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சாலே நல்லம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பாதிய மருந்துக்கே செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நாடுகளில். சாதாரணமாக 100 தினார் சம்பளம் எடுக்கிறவருக்கு 50 தினாருக்கு மருந்துக்கே செலவு போகக்கூடிய சூழலும் இந்த நாட்டில் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் விலைகளை எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்லம். ஏன்னா நோய்கள் எப்போயுமே குறைய போகிறதில்ல, விலைகள் தான் குறைவு ஆகணும். பார்க்கலாம். அடுத்ததா மோர்தன் குவைத்தில் கல்வி சான்றிதழ் இல்லாமல் 1 மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டினர். பல்கலைக்கழக பட்டதாரிகள் 1,43,000 பேர், டிப்ளமா வைத்திருப்பவர்கள் 79,902 பேர் மற்றும் மேல்நிலை பள்ளி பட்டதாரிகள் 2,48,000 பேர். இப்போ இதில் எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு தகவல், இதை கட்டாயம் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஒரு சகோதரர் அது மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேலே வேலை பார்க்குறாரு. ஆரம்பத்தில் ஒரு சாதாரண தொழிலாளராக உள்ளே போனவர், அந்த டைம்லலாம் குவாலிஃபிகேஷன் பெருசாக இல்லாதால உள்ளே போயிட்டார். இப்போ மேனேஜர் லெவலில் இருக்கிறாரு. ஆனால் இப்போ அவங்களுடைய உயர்மட்டம் உங்களுடைய கல்வி சான்றிதழ்களை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவர் எடுக்கக்கூடிய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 600 தினார். ஆனால் குவாலிஃபிகேஷன்ன்றது அவர்கிட்ட இல்லை. அவர் வெறும் 10th படித்தவர் அப்படின்றது அவரே சொன்னார். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இதை உண்மையை சொல்லிடுங்க, என்கிட்ட எந்த சான்றிதழும் இல்லை அப்படின்னு. இல்லை நாட்டில் சான்றிதழ் நினச்சா செஞ்சு எடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பொய்யான எந்த சான்றிதழ்களையும் ஒப்படைக்காதீங்க, நீங்கள் உங்களுடைய நிலைமையே சொல்லுங்கள் இதுதான் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறது இறைவனுடைய கையில். அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களுடைய வேலை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு அந்த இடத்துல வேலை அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பொய்யான சான்றிதழ்களை சப்மிட் பண்ணும்போது ஒருவேளை அதை பிடிச்சிட்டாங்கன்னா, அது கோர்ட்டு கேஸுன்னு போணுச்சுன்னா, நீங்கள் இந்த நாட்டில் எத்தனை வருட காலமாக எவ்வளவு சம்பாதிச்சிங்களோ அத்தனை ரூபாயும் அத்தனை டினாரையும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்க வரும். அது வரைக்கும் ஜெயில் தண்டனை. அதனால் தயவு செய்து உங்களுடைய தகுதியையும் தகமையையும் மாற்றி அமைக்க முயற்சிக்காதீங்க. எப்படி இருக்கோ அப்படியும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய தொழிலுக்கும் நல்லது. அடுத்ததாக இதோ ஏஆர்சிடி அமெரிக்காவிலிருந்து குவைட்டில் முதல் முறையாக ஓப்பனாக போகுது. இப்போ இந்த ஏஆர்சிடியை வச்சு மிகப்பெரிய ஒரு வியாபாரம், முன்னாடி வின்டர் ஒண்டர்லேண்ட் நடந்த மாதிரி இந்த ஏஆர்சிடிலையும் அடுத்த கட்ட வியாபார திட்டம் இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு தகவலை இந்த நேரத்தில் திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். முன்னாடி வின்டர் ஒண்டர்லேண்ட் ஆரம்பித்த நேரத்தில் சில சகோதரர்கள் வேலைக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக மாஸ்டர் செஃப் ஒருத்தர் வந்தார். 500 தினாருக்கு இங்கே சம்பளத்துக்கு வேலை செஞ்சார். அவர் நாட்டிலேருந்து வரும்போதே கிட்டத்தட்ட 2,500 தினார், கிட்டத்தட்ட 25 லட்சம் அந்த டைமில் செலவு பண்ணி தான் வந்திருக்காரு. அப்போது ஒரு 4 மாதம் 500 தினார் மேனிக்கு சம்பளம் கிடச்சிருக்குது. சந்தோஷமாக சம்பளத்தை எடுத்து வேலையும் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா 400 தினார் 300 தினார் அப்படியோ படிப்படியாக சம்பளம் குறைய ஆரம்பிச்சிருக்குது. வேலையும் இல்லை, சம்பளம் குறையுது, சம்பளம் குறைச்சி தான் கொடுக்க முடியும், பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு கபில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இல்லையே நான் பேசித்தானே வந்தேன், ஆனால் எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாமல் வந்திருக்கிறாரு. முட்டாள்தனமான வேலை. கடைசியில் எதுவுமே செய்ய முடியாமல் வந்ததுக்கு ஒரு பாதி கடனை கட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நாட்டுக்கே டிக்கெட்டை போட்டு போயிட்டார். ஆனால் இந்த தவறு இனி வருங்காலம் செய்யாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வின்டர் ஒண்டர்லேண்ட், இந்த ஏஆர்சிடி, இன்னும் எத்தனையோ இந்த சில்ட்ரன் பார்க் மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பமாக இருக்குது. அப்போ அதனால் தயவு செய்து புதிதாக யாராவது வாரீங்களா இருந்தால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வராதிங்க. அப்படி வாரதா இருந்தாலும் எக்ரிமெண்ட் அது இது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஷூனில் போய் நீங்கள் முறையிடலாம். உங்களுக்கு எக்ரிமெண்ட்டில் ஒப்பந்தம் பண்ணி வந்த சம்பளத்தை தவிர அவங்க குறைச்சி கொடுத்தா நிச்சயமாக நீங்கள் முறைப்பாடு செய்யலாம். அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கணும். போலியான ஆதாரங்களையோ போலியான சர்டிஃபிகேட்டுகளையோ நம்பி அல்லது நீங்கள் செஞ்சிட்டோ வராதிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி வாங்க, குவாலிஃபிகேஷன் இருந்தால் குவாலிஃபிகேஷனையும் காட்டி வாங்க. பொய்யா அதுக்காகன்னு தயாரிச்செல்லாம் வராதிங்க. பிடிப்பட்டிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை. அதே மாதிரி உங்களுடைய ஒப்பந்தங்கள் எக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட
ஷூனுன்னா ஷூன், இல்லைன்னா எம்பசின்னா எம்பசியில் போய் கூட முறையிடலாம். எந்த ஒரு சரியான சான்றிதழ்களும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கடைசியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. அதனால் தயவு செய்து எப்போவுமே சான்றிதழ்களை சரியாக வச்சுக்கோங்க. இந்த பணிப்பெண்களை வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி, எக்ரிமெண்ட் காப்பி, அது எல்லாமே ஒரு காப்பி எடுத்து ரகசியமாக ஒழிச்சு சரி உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும். அடுத்ததாக குளிர்காலம் மஷாலான்னு ஆரம்பமாக இருக்குது. இனி குவைத்தில் வந்து காய்கறிகள் மலிவு விலையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு ஜமியாவுக்கு முன்னாலேயும் சந்தைகளை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்தலி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் குவைட் ஃபார்மர்ஸ் உடையது. ட்ரை பண்ணுங்க. سهلا، مساكم الله بالخير يا اخواني من سوق الزراعي العبدلي الموسمي للاتحاد الكويتي للمزارعين. اليوم الجمعه 22/11/2024 ما شاء الله تبارك الرحمن، متواجدين كل خميس وجمعه وسبت. حياكم الله والساعه المباركه جميع اخوانكم المزارعين متواجدين، عسى ربي يبارك في انتاجهم. ما شاء الله ما شاء الله ما شاء الله تبارك الرحمن. السلام عليكم سيد، زيك زي الاحوال؟ ان شاء الله يطولنا في عمرك ان شاء الله وياك، الله يطول لي عمرك. زي الاحوال؟ السلام عليكم. ما شاء الله ما شاء الله تبارك الرحمن، حياكم الله والساعة المباركة. العربانات مناولة متوفرة لزوار السوق. ما شاء الله تبارك الرحمن. السلام عليكم. زي الأحوال؟ الحمد لله والله. ما شاء الله حتى الورد متوفر. ما شاء الله ما شاء الله. سلام. ما شاء الله. ما أبي أرفع الكاميرا، في ناس ينزعجون من التصوير. ما شاء الله ما شاء الله تبارك الرحمن، عسى ربي يبارك للجميع. ما شاء الله. السلام عليكم. ما شاء الله ما شاء الله ما شاء الله، حياكم الله يا هلا وسهلا. هلا والله، حياك الله. والله كل خير. عندنا البابايه، عندنا الذره، عندنا سلمك الله مربى التين، هذا مال المزرعه ناخذه قمنا نسوي العمله. كل من قاعد يبيع تين لكن احنا نسوي مربى. زين، عندنا سلمك الله الفلفل المزرعه، الفلفل اخضر نعبشه ونسوي معبوش. عندنا سلمك الله الفلفل الاحمر هم نجفه ونبيعه على قولتهم من المزرعه. عندنا مساويج من المزرعه، كله مزرعه كله، ماكو شيء ما ممنوع هني بالبسطه، هني ما حد يبيع الا كله من العبدلي. عندنا العسل، هذا العسل مال غطفه الحين شهر 11 تو اسبوع صار له، هم من السدر هذا. عندنا سلمك الله هذا اشار اللي هو طماط المزرعه، اشار الطماط. وعندنا دبس التمر من المزرعه بعد. عندنا عطنا الاشار بشار، عطنا الاشار فوق هذا ايه، هذا اشار الليمون، هذا الليمون من المزرعه نسوي اشار. قمنا نحول كل شيء من المزرعه حق اريح من اشيل واحط، وهذا قاعد. الله يبارك فيك، حطنا. وعندنا بعد ورق التين هم نبيعه. الله يبارك فيك. كله محلي، كله شغل احنا ناخذ من المزرعه والبيت يساعدونا. அப்தலி அல் ஷாரிகான் பள்ளி வாயிலுக்கு பின்னாடி தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த சந்தை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இனி வரும் காலம், குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இனி வரும் காலம் பயிற்சிகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே போல் குவைத்தில் வந்து இனிமேல் பச்சை பசேல் பல இடங்களில் படர ஆரம்பிச்சிடும். அதே போல் காய்கறிகளும் குறைந்த விலைகளுக்கு இனிமேல் சேல் போட ஆரம்பிச்சிருவாங்க. முடிந்த வரைக்கும் ஆர்கானிக், இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக். ஏன்னா நிறைய மருந்துகள் வந்து பயன்பாடுகள் வந்து ரொம்பவும் குறைவு. ஆனால் வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடியது நம்ம இப்போ ஜெமியாக்களில் வாங்குகிறோம், பேக்கிங்கில் இருக்குது. எத்தனை நாள் அந்த காய்கறிகள் வந்து கண்டெய்னரில் வந்து இங்கே வந்து பேக்கிங் பண்ணி இங்கே வியாபாரத்துக்கு வச்சுருக்காங்க. அப்போ அதில் எந்த அளவுக்கு மருந்துகளை ஒன்று சேர்த்துருப்பாங்க இது பழுதாகாமல் இருக்கிறதுக்காக. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை இந்த நாடுகள் இருக்கும்போது உட்கொள்ள பாருங்கள். முடிந்த வரைக்கும் நல்ல காய்கறிகள், பல வகைகள், இறைச்சி வகைகள் முதல் கொண்டு அனைத்து வகைகளையும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சாப்பிட பாருங்கள். ஃப்ரேசர்லேருந்து வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டிலேருந்து கடைசியாக போகும்போது நம்ம கொண்டு போக போகிறது நம்மளோட
உழைச்ச பணம் இல்லைன்னா நோய், அதில் ஒன்று தான் கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.